Hi viewers, வணக்கம் and welcome to Minuville. மார்கழி மாசத்துல வர திருவாதிரை நட்சத்திரம் நடராஜருக்கு ரொம்ப விசேஷம். அன்னைக்கு வந்து திருவாதிரை களி and கதம்ப குழம்பு அப்படினு ரெண்டு ஸ்பெஷல் டிஷஸ் பண்ணுவாங்க. யூசுவலா நம்ம ஸ்வீட் and காரம் கம்பைன் பண்ணா நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப டிஃபரண்டா டேஸ்டியா இருக்கும். சோ வாங்க அதை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். திருவாதிரை களி பண்றதுக்கு தேவை 1 கப் பச்சரிசி, 1.5 கப் வெல்லம், 2 டேபிள்ஸ்பூன் பயத்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி, 2 டேபிள்ஸ்பூன் நெய், வாசனைக்கு ஏலக்காய் பொடி. முதல்ல பேன்ல இந்த அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு மிக்ஸியில் ரவை மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. பேன்ல கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி முந்திரி பருப்பை செவக்க வறுத்துட்டு அதில் வெல்லத்தை போட்டு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு கொதிக்கிற அந்த வெள்ளை தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி ரவையை போட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. ஒன்ஸ் கெட்டியானதும் அதில் ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, மீதி இருக்கிற நெய்யை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரில் செட் பண்ணி 2 விசில் விட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா திருவாதிரை களி ரெடி. அடுத்தது கதம்ப குழம்புக்கு 1 கப் துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ற புளி, மசாலாக்கு தேவைக்கு ஏற்ற காஞ்ச மிளகா, 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் தேங்காய் பத்தை அண்ட் தேவையான காய்கறிகள் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பூசணிக்காய், சௌச்சௌ, நூல்கோல் அண்ட் அவரை விதை. நீங்கள் இன்னும் உங்களுக்கு என்ன காய்கறிகள் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு போட்டு அது லேசாக செவந்ததும் மிளகா தனியாலாம் ஆட் பண்ணி அது நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு தேங்காய் பத்தையை சேர்த்து மிக்ஸியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு அதில் நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகளை போட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு வதக்கிடுங்க. காய்கறிகள் நல்லா வதங்கினதும் தேவைக்கேற்ற சாம்பார் பொடி அண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது அதில் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணி ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் அரைச்சி வச்சிருக்கிற விழுதை ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சதும் வேக வச்சிருக்கிற பருப்பையும் தேவைக்கேற்ற தண்ணியும் ஆட் பண்ணி அதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தூவிட்டீங்கன்னா கதம்ப குழம்பு ரெடி. சுவையான திருவாதிரை களி வித் கதம்ப குழம்பு ரெடி. இந்த களி பண்ணும்போது முக்கியமா இதுல வந்து நம்ம என்ன ரைஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வித்தியாசப்படும். ஸோ நீங்க வந்து இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த அரிசி ரவையை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த வித்தியாசமான டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.